செய்கிறோம். இப்போது இந்த விஷயங்கள்லாம் நான் மாற்றிக்கணும், இப்போ இவ்வளோ தூரம் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு அடியான் வர அல்லாட்ட யாரை நான் ரோல் மாடலாக சூஸ் பண்ணணும்? ஏன்னா இன்றைக்கி சினிமாக்களை பார்த்தோ இல்லை சோஷியல் மீடியாக்களை பார்த்தோ அவர்களை மாதிரி முடிவு வெட்டுவதும் அவர்களை போல் நான் வேண்டும் அப்படின்னு எண்ணம் கொண்டு வர்றதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்குறோம். ஸோ நான் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலியமாவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களில்? நமக்கு ரோல் மாடல், நமக்கு முன்னுதாரணம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். லக்கத் கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், ஃபி ரசூலில்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு. எல்லாம் அவங்க மேலே கீழே ஆடை, அவங்களுடைய முகம், அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய உணவு, அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்களுடைய வாழ்வு முறை எல்லாம் உங்களுக்கு உஸ்வத்துன் ஹஸனா. இப்போ அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதரை தான் முன்மாதிரியாக எடுத்துப்பான். நீங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அல்லது ஆக்டர்ஸ் அல்லது நீங்கள் சொல்லக்கூடியவங்களெல்லாம் அதுவெல்லாம் போலியான பிம்பம் இல்லையா? அவங்க வாழ்வு முறை வேறு, அவங்க உங்களுக்கு முன்னாடி காட்டுறது வேறு, அவங்க வெளியே இருக்கிறது வேறு, உள்ளே இருக்கிறது வேறு. ஆனால் வெளியையும் உள்ளேயும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறை நீங்கள் படிக்கும்போது தெரியும். அவங்க இந்த உலகத்துடைய நபித்துவத்திலிருந்து அவங்க மரணமாகிற வரைக்கும் எத்தனை வயது இருந்தாங்க? 63. 40 வயதுலேருந்து 63 வயது வரைக்கும் 23 வருஷத்துடைய ஒரு மனிதருடைய வாழ்க்கை. அவ்வளோதான். இன்னைக்கு எனக்கு 30 வயது இருக்கும், உங்களுக்கு எத்தனை வயதுன்னு தெரியல. 23 மனிதருடைய ஒரு வாழ்க்கை. ஒட்டுமொத்த உலகத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை ஒரு மனிதரை அவங்க பார்த்ததில்லை. ரசூலுல்லாஹ் பார்த்துருக்காங்களா இந்த உலகத்தில்? யாராவது நம்ம வாழக்கூடிய ஜென்ரேஷனில் பார்த்ததில்லை. அவங்களுடைய உருவம் எப்படி இருக்குன்னு தெரியாது. தலைவர்களுக்கு இருக்கிற மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது. அம்பேத்கருக்கோ அல்லது காந்திக்கோ நேருக்கோ அல்லது இந்த உலகத்தில் பெரிய பெரிய தலைவர்களாக வாழ்ந்து மறைந்த ஹிட்லருக்கோ இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுக்கோ இருந்த மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது. உருவம் கிடையாது, எதுவும் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் 23 வருடத்துடைய ஒரு மனிதருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த உலகத்துடைய மனிதத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை அந்த மனிதரை நேசிக்கிற அளவுக்கு ஆக்குதுன்னா, அப்போ அந்த மனிதருடைய வாழ்க்கையை தவிர யாருடைய வாழ்க்கை முன்னுதாரணமாக இருக்க முடியும்? இல்லையா? 100ங்கிற புக்கு பற்றி உங்களுக்கு தெரியும். 100 லீடர்ஸுங்கிற புக்கு எழுதினவர் கிறிஸ்டின் இல்லையா? அவர் என்ன சொன்னார்? என் தலைவர் நான் பின்பற்றக்கூடிய ஒரு இயேசு தான், ஜீசஸ் தான். ஆனால் ஜீசஸை நான் எல்லா இடத்துலையும் ஃபிட் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு குடும்பத்திலேயோ, நான் ஒரு தொழிலையோ, நான் வேறு துறைகள்லையோ ஃபிட் பண்ண, ஒரு போர்க்களத்திலையோ நான் ஜீசஸை ஃபிட் பண்ணி பார்க்க முடியாது. அவரை அந்த இடத்துல வைக்க முடியல என்னால். ஆனால் நான் அந்த ரிலீஜனுக்கு ஆப்போசிட்டான ஒரு இடத்துல தான் வர்றேன். ஆனால் எனக்கு இவரை விட்டுட்டு போக முடியலை. ஏன்னா குடும்பத்திலையும் சரி, நட்புலையும் சரி, தொழிலையும் சரி, போர்லையும் சரி, குழந்தைகளை வளர்க்குறதையும் சரி, தந்தையுடைய ஸ்தானத்திலையும் சரி, நண்பருடைய ஸ்தானத்திலையும் சரி, அல்லது ஒரு உதவிங்கிற ஸ்தானத்திலையும் சரி, மற்ற சமூகத்தோடு வாழக்கூடிய ஸ்தானத்திலையும் சரி, போர்க்களங்கள்லையும் சரி, நாடுகள் நிர்வகிக்கக்கூடிய திறன்லையும் சரி, பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய திறன்லையும் சரி, இவரை விட்டுட்டு நான் வேற யாரை கொண்டு வைக்க முடியும்னு சொல்லி முதலிடம் கொடுத்தாரு இல்லையா? இப்போ இந்த உலகத்துக்கே ஒரு மனிதருடைய வரலாறு தெரிந்தால் இந்த உலகமெல்லாம் சொல்லும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த உலகத்துக்கே முன்மாதிரின்னு சொல்லி. இன்றைக்கி பலருக்கு அவங்களுடைய வாழ்க்கையே தெரியாது, நமக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சமூகத்தில் வாழக்கூடிய பலருக்கே முஹம்மது ரசூலுல்லாங்கிறது ஒரு நபி, நாங்கள் அவங்களை நேசிக்கிறோன்னு வாயால் சொல்லி அவங்க புகழ் மாலை சூடுவாங்களே தவிர அவங்களுடைய வாழ்க்கை தெரியுமான்னு தெரியாது. எங்கே பிறந்தாங்க, எந்த ஆண்டு பிறந்தாங்க, எத்தனை குழந்தைகள், எத்தனை மனைவிமார்கள், எத்தனை மக்கால் அனுபவித்த சிரமங்கள் என்ன, மதீனாவில் அனுபவித்த சிரமங்கள் என்ன, பத்ர் என்ன, உஹத் என்ன, கேளுங்க, தெரியாது. எந்த வயசில் மரணிச்சாங்க தெரியாது. என்ன அவங்களுடைய வரலாற்றில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் தெரியாது, பலருக்கு தெரியாது. நம்மளே குற்றவாளியாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் நாளைக்கு மறுமையில் மன்னிப்பு கேட்கணும்னா, ஒரு பெரிய மன்னிப்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த சமூகம் முன்வைக்கணும்னா, உதுரன் யா ரசூலல்லாஹ்னு சொல்லணும்னா, யா ரசூலல்லாஹ் உங்களை பற்றி இந்த மக்களுக்கு சொல்லலை. அதனால தான் இந்த மக்களில் பல பேர் உங்களுக்கு எதிராக உங்களை ஒரு ஆபாச குற்றச்சாட்டு சொல்லியோ அல்லது உங்களை தவறான வரலாற்று முன்னுதாரணமாக சொல்லியோ, உங்களை தவறான பிம்பமாக உருவங்களை வரைஞ்சோ, கேலி சித்திரங்களை வரைஞ்சோ உங்களை இந்த சமூகம் காட்டினது காரணம் அவங்க இல்லை, நாங்கள் இல்லையா? நம்ம தானே அவங்க வரலாற்றை சொல்லலை, நம்ம தானே அவங்கள உலகத்துக்கு எடுத்து காட்டலை, நம்ம தானே அவங்களை நான் முன் உதாரணமாக நினைக்கிற ஒரு மனிதர் இந்த உலகத்துக்கே முன்னுதாரணம் நம்ம சொல்லி காட்டலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட யாரை நம்ம முன்னுதாரணமாக காட்ட முடியும்? இப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் நெக்லெக்ட் பண்ணாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது ரொம்ப பெரிய ஒரு ஒரு அன்பை காட்டினாங்க.
அந்த அன்பு எவ்வளவு பெருசு ஹபீப்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை நான் எங்கே கொண்டு போய் வைக்கிறது? எதை சொல்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுகையில் அழுகுறாங்க. இரவுடைய நேரத்தில் சொல்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. யா அல்லாஹ், யாரை என்னை பின்பற்றினாங்களோ அவங்க மட்டும் தான் என்னை சார்ந்தவர்கள், என்னை பின்பற்றாதவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லி அழுகிறாங்க. 2 வசனத்தை, குர்ஆனுடைய வசனத்தை ஓதி அல்லாஹ் ஜிப்ரீல் அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அல்லாஹ் கேட்க சொல்லலாம், ஜிப்ரீல் கேள் அவர் ஏன் அழுகிறாருன்னு சொல்லி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ் ஏன் அழுகிறீங்க? இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் இதை கேட்க சொன்னானோ அவனுக்கு தெரியும் நான் ஏன் அழுகிறேன்னு சொல்லிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு நேசம் பாருங்கள் அந்த 2 பேருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் சொல்கிறாங்க, யா அல்லாஹ் நான் கேட்டேன், யா அல்லாஹ் அவர் சொல்கிறாரு நீ உனக்கு தெரியும்னு சொல்லி, நீ தானே கேட்க சொன்ன, உனக்கு தெரியும்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஜிப்ரீலே எனக்கு தெரியும் அவர் ஏன் அழுகிறார்னு சொல்லி, நீங்கள் சொல்லுங்கள், அவருடைய உம்மத்தை நான் பொருந்தி கொள்வேன், அந்த உம்மத்துக்கு நான் அளிக்கக்கூடிய தீர்ப்புடைய விஷயத்தில் ஃபலனசுஉக், அவரை நான் கவலை அடைய செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தை நான் எங்கே கொண்டு போய் சொல்கிறது? ஃபலனசுஉக், நாளைக்கு மறுமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நேசத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஷஹீதன் ஷஃபீஅன், ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சாட்சியாளனாக, நான் சிபாரிசு செய்பவனாக வருவேன்னு சொல்லுவாங்க. நிறைய ஹதீஸுகளில் சில பலனை சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாளராக வருவாங்க, சிபாரிசு செய்வங்களாக வருவாங்க. ஏன் சாட்சியாளராக, ஷஃபீஆக, ஷஹீதாக வர்றாங்க? ரெண்டையும் ஏன் சொல்கிறாங்கன்னா, சிபாரிசு எப்போ தேவைப்படும்? ஒரு தவறான விஷயங்கள், ஒரு பாவிக்கு சிபாரிசு தேவைப்படும் இல்லையா? ஷஃபீஆ வந்துட்டா, சிபாரிசு செய்பவராக வந்துட்டா அதுலேருந்து அவர் வெளியே கொண்டு போயிடலாம் இல்லையா? ஷஹீதன் எப்போ தேவைப்படும்? அவர் செஞ்ச விஷயத்தை உண்மைப்படுத்துறதுக்கு தேவைப்படும் இல்லையா? அப்போ அதுக்கும் வந்துட்டா இந்த 2 தரத்தில் தானே ஒருத்தர் இருப்பான். நன்மை செஞ்சவனாக இருப்பான், அவனுக்கு சாட்சி சொல்லணும். பாவியாக இருக்கான், அவனுக்கு சிபாரிசு செய்யணும். இந்த 2 இடத்துலையும் இந்த சமூகத்தில் யார் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. ஃபலனசுஉக். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த வசனம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாளைக்கு மறுமையில் நீங்கள் நபிமார்கள் அவங்க சமூகத்தை கைவிடுறாங்களே நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்கல்ல, அல்லாஹ் உங்களுடைய சமூகத்துடைய விஷயத்தில் உங்களை ஒருபோதும் கவலை அடைய செய்ய மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஹப்பத் இந்த உம்மத்தின் மேலே எத்தனை செய்திகள், எத்தனை ஹதீஸ்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருக்காங்க. அதில் இன்னொரு குறிப்பான விஷயம் பேரண்டிங்கோட விஷயம். இன்றைக்கி ஒரு யூத்தாக இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் தங்களுடைய பெற்றோர்களை எப்படி பார்த்துக்குது அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அது எப்படி பார்த்துக்கணும், எப்படி குர்ஆன் சொன்னால் நமக்கு வழிகாடுது? யா ஷபாப் அல் உம்மா, இந்த உம்மத்துடைய வாலிபர்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் அதுதான். அதோடைய சிறப்புகளையும் இதோடைய வசனங்களையும் நிறைய சொல்லலாம். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு பில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ்வை வணங்குதலுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒரு விஷயத்தை முக்கியத்துவப்படுத்தினா என்ன? பில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் தான் சொல்லுது. ரப்பு எனக்கு செஞ்சிட்டியா கடமை, அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் ஒருத்தர் கடமை செய்யணுமா? யார்? உன்னுடைய பெற்றோர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது, யா ரசூலல்லாஹ், உலகத்திலேயே நான் நெருக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உறவு யார் அப்படின்னு கேட்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்முக். அதுக்கு பிறகு உம்முக், அதுக்கு பிறகு உம்முக், அதுக்கு பிறகு உன்னுடைய அபூக், உன் தந்தைன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு பங்கு அல்லாஹ்வுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு உள்ள உரிமை அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்காங்க. நிறைய ஹதீஸுகள் இருக்குது. ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லிட்டு நான் இதை ஒரே ஒரு ஹதீஸையும் ஒரே ஒரு நபித்தோருடைய செய்தியை மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு சஹாபி கேட்குறார், யா ரசூலல்லாஹ், என் தந்தை மரணமானதற்கு பிறகு அவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கா? அவர் இல்லை, நான் என்ன செய்கிறது? அவருக்கு நன்மை போகணும், அவருக்கு நான் நன்றி சொல்லணும், என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒ இக்ராமு சதீகிஹிமா, சதீக்னா உன் தந்தை தாயுடைய நண்பர்களை கண்ணியப்படுத்துனாங்க. யாஹை, ஒரு பெற்றோர் மரணித்ததற்கு பிறகு அவர்களுடைய நண்பர்களிடத்தில் கண்ணியமாக நடந்துக்கோன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் அந்த தாய் தந்தைட்டு எப்படி நடந்துக்க சொல்லும் இல்லையா? ஒரு சஹாபிட்ட கேட்குறாங்க, தோழரே, நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், ஒரு பெண்ணை கொலை செஞ்சுட்டேன்,
எனக்கு திருமணம் செய்ய வந்தாங்க, அவங்க வேறு திருமணம் செய்ய முற்படுத்திட்டாங்க, நான் கோவத்தில் கொலை செஞ்சுட்டேன், எனக்கு உலகத்தில் தண்டனை கிடைக்க போகுது, ஆனால் அதை குறித்து கவலைப்படலை. அல்லாஹ்விடத்தில் எனக்கு மன்னிப்பு உண்டா நான் செய்த தவறுக்கு? அந்த சஹாபி சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு உண்டான்னு கேட்குறியே, உம்மு கஹையா, உன் தாய் உயிரோடு இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், என் தாய் உயிரோடு இல்லை அப்படின்னாங்க. சரி, அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சுக்க, பாவ மன்னிப்பு கேட்டுக்கன்னு. அங்கிருந்த தோழர்கள் கேட்டாங்க, தோழரே ஏன் அவருடைய தாய் உயிரோடு இருந்தீங்களான்னு கேட்டாங்க. அவர் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்புக்கு ஏன் தாய் உயிரோடு இருக்காங்களான்னு கேட்குறீங்க? அப்போ அவர் சொன்னார், தோழர்களே, இன்னிலா அலமு அமலன் அக்கரபு இலல்லாஹி அஸ்ஸ வஜல் மின் பிர்ரில் வாலிதா. அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்குரிய ஒரு செயலை இந்த உலகத்தில் நான் பார்க்கல, ஒரு மனிதன் தன் தாய்க்கு பணிவிடை செய்வதை தவிரன்னாங்க. இதான் மார்க்கம். உன் தாய் தந்தையை திருப்திப்படுத்தாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாத வாழ்க்கை தான். அவன் அல்லாவுக்கும் நாளைக்கு மறுமையில் போய் ரப்பை அவன் அடியான்னு நிற்க முடியாது, உலகத்திலையும் அவன் தோத்துட்டான். அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அடியான், நான் இறைநம்பிக்கையோடு வாழணுங்கிற அடியான் உலகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமை மிக முக்கியமானது. அல்லாவுக்கு அப்புறம் பெற்றோர்களை பேணுறது, கண்ணியமாக நடந்துக்கணும். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள்லாம் இன்றைக்கி வெகு தூர பயணம், வெளிநாடு பயணம், அல்லது வெளியூருடைய கல்லூரி படிப்பு இப்படின்னு பெற்றோர்களை விட்டு விலகி வாழக்கூடிய காலகட்டமாக உலகமாக இது ஆயிடுச்சு. மொத்தமாக கூட்டு குடும்பம் யாரும் இருக்கிறது இல்லை, தனித்தனி குடும்பங்களாக மாறிடுறாங்க. மனைவி வந்துடுறாங்க, குழந்தை வந்துடுறாங்க. அவர் வெளிநாட்டில் இருக்கிறார், அடுத்து நிறைய ஆண்டுகள் பெற்றோர்கள் ஊரில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எவ்வளவு பேணுதலோட கண்ணியத்தோட பெற்றோர்கள் அரவணைத்து போகணுமோ, எவ்வளோ கண்ணியமான முறையில் பேசணுமோ, எவ்வளோ அன்பான முறையில் பேசணுமோ, அந்த அடிப்படையில் அவங்களுடைய உறவை ஆக்கி கொள்ளணும். எப்போவுமே நான் சொல்கிறது ஒன்று தான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நாளில் ஒரு முக்கியமான அல்லாஹ் உங்களுடைய ஒரு நாளுடைய ஒரு அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய அருளையும் பரக்கத்தையும் அந்த நாளுக்கு கொடுக்கணுமா, 2 விஷயத்தை செய்வாங்கன்னு சொல்லுவேன். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின வழிமுறை அப்படின்னு நான் சொல்ல வரல, அது ஹதீஸ்கள் அடிப்பில் நமக்கு புரிகிறது. 2 விஷயத்தை செய்யுங்க. ஒன்று, காலையிலையும் மாலையிலையும் குர்ஆன் ஓதுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அது உங்களுக்கு சொல்யூஷனாக இருக்கும். 2வது, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது, நானும் அதில் குறைவுபடுறேன், எல்லாம் என்னை மன்னிக்கணும், இது மூலியமாக எல்லாம் என்னை சீர்திருத்தணும், ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் தாய் தந்தைகிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க. அவங்க உயிரோடு இல்லையா, அவங்க நண்பர்கள் இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி பேசுங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்யும். அது மூலியமாக உங்களுடைய நிலைமையை ஒரு தாய் தந்தை புரிந்து உங்களுக்காக கையேந்திட்டாங்கன்னா அல்லாஹ்விடத்தில் அந்த துவா மறுக்கப்படவே செய்யாது. ஒரு தாய் கேட்கக்கூடிய அந்த இஹ்லாஸான துஆ மாதிரி இந்த உலகத்தில் யாரும் உங்களுக்காக துவா செய்ய மாட்டாங்க. அந்த உறவை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அல்லாஹ் உங்களோட இருப்பான். அந்த உறவை விட்டுட்டிங்கன்னா அல்லாஹ் உங்களோட ஒருபோதும் இருக்க மாட்டான். ஹபீப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க